ஓகே த்ரோ, இன்னைக்கு நம்ம என்ன குக் பண்ண போறோம் த்ரோ? ஷ்ரிம்ப் டெம்புரா. ஆமா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஷ்ரிம்ப் டெம்புரா பண்ண போறோம். சோ அதுக்கான வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷ்ரிம்ப் எடுத்துட்டு இதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது இந்த டெம்புரா பண்ணுறதுக்கு. ஷ்ரிம்பை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கொஞ்சம் கட் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அது பண்ணினா தான் நம்மளால் டெம்புரா கரெக்டாக நமக்கு வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஷெல் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இதில் இருக்க வெயினும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த வால் இருக்கு இல்லையா, அந்த வாலை வந்து வெட்டணும். இப்படி இந்த வாலை எடுத்துட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஒரு இடம் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணணும், இப்படி இருக்கிற எறாவை எடுத்து கொஞ்சமாக ஸ்லெட் போடணும். ஃபுல் எறாக்கும் இப்படி ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. ஸ்லெட் அப்படி குட்டி குட்டியாக ஸ்லெட் போடணும். அப்புறம் பின்னாடி சைட்லேயும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி முன்னாடி கட் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த சைடும் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை இப்படி வச்சுட்டு ஒரு நல்ல கொஞ்சம் வெயிட்டானது, ரொம்ப போட்டு நசுக்கிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக இப்படி இப்படி பண்ணணும். பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஷ்ரிம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு நார்மல் ஷ்ரிம்ப்பும் இந்த ஸ்ட்ரெச் பண்ண ஷ்ரிம்ப்பும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டெம்புராக்கு மெயினே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் ஆன இருக்க ஷ்ரிம்ப் தான் மெயின். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு இல்லையா? துருவன் இது ஓப்பன் பண்ணி பாரு. நைன் இல்லை, அது ஷ்ரிம்ப். ஷ்ரிம்ப் இப்படி தான் இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். இப்போ ஒரு மேஜிக் பண்ணலாமா? இப்போ ஓப்பன் பண்ணி பாரு. நைன் எல்லாம் ஒன் ஆயிடுச்சு இல்லை? ஆமாம். ஸோ இப்போ நம்ம குயிக்காக வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஆமாம், அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? விஸ்க். ஓகேவா? ஆமாம், கரெக்ட். ஆமாம், கரெக்டாக தான் சொன்னேன். கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்கோம்? ஐஸ் வாட்டர். ஆமாம். ஸோ ஐஸ் வாட்டர் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுனா நமக்கு தண்ணி கிடைக்கும். ஆமாம், அந்த தண்ணி நமக்கு வேணாம். டெம்புரா பண்ணுறதுக்கு நமக்கு அந்த தண்ணி வேண்டாம். அப்படியே தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கோல்டு வாட்டர் இருக்கிற வாட்டர் தான் நமக்கு வேணும். கரெக்டா? ஆமாம், வேண்டாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்கோம்? ஐஸ் வாட்டர். ஐஸ் கோல்டு வாட்டர். அடுத்து மைதா மாவு. மைதா மாவு என்ன சொல்லுவோம்? ஆல் பர்பஸ் ஃப்ளவர்னு சொல்லுவோம். ஆமாம், அது. அப்புறம் அந்த மாவு தெரியும். கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர். அப்புறம் நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவருக்கு என்ன சொல்லுவோம்? ஐயோ, சோள மாவு. கரெக்ட், சோளம். கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? உப்பு. உப்பு பேர் என்ன? உப்புக்கு உப்பு தான். இங்கிலீஷ்ல வந்து சால்ட் சொல்லுவோம். இது சால்ட். ஆமாம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வச்சிருக்கோம்? முட்டை, எக். ஆமாம். அப்புறம் இது என்ன வச்சிருக்கோம்? சோடா. தெரியுமா உனக்கு? ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம பேக்கிங் சோடா. கரெக்ட். இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஒரு மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் போட்டோம், சோடா போட்டாச்சு, பேக்கிங் சோடா போட்டாச்சு. பேக்கிங் சோடா போட்டாச்சு. கார்ன்ஃப்ளவர். அப்புறம் உப்பு. வரைஞ்சிச்சு. கொஞ்சம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா கோல்டு வாட்டர், அது கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஏன் மிக்ஸ் பண்ணணும்? மிக்ஸ் பண்ண தான் ஒரு பேட்டர் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சரி, இது பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி சும்மா நல்ல ஒரு ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி இதை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷ்ரிம்ப் எடுத்து இது பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளவரும் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு மிக்சர். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஷ்ரிம்ப் எடுத்து கோட் பண்ணிவிட்டு வெரி குட் கோட் பண்ணிவிட்டு
அப்படி பண்ணிட்டோன்னா எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் கொட்டிடும் இல்லையா? போதும். எடுத்து அதை அந்த பேட்டரில் டிப் பண்ணுங்கள். கரெக்ட், வெரி குட். ஸோ பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே நல்ல ஒரு ஹாட் ஆயிலில் ஃப்ரை பண்ணிடுறோம். இப்போ எண்ணெயில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷ்ரிம்ப் எடுத்து போட்டுடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, அதே நேரம் கருகிடவும் கூடாது. இப்போது ஃபிங்கரில் கொஞ்சம் பேட்டர் எடுத்து ஷ்ரிம்ப் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங் கொடுக்கும் போது க்ரன்ச்சினஸ் அதிகமாகும். நெக்ஸ்ட் பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. கிரன்ச்சியாக இருக்குல்ல? ரொம்ப சூப்பரா இருக்கு. கொஞ்சம் லீவ் ஸோ டெம்புராக்கு எல்லா டெக்னிக்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸாக வரும். ஸோ டெக்னிக்ஸ் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க. ஓகே, டன்.